ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூ அவெஞ்சர்ஸை சோலோ பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஒரு டீம் சென்ட்ரி இல்லாத டீமை நான் சொல்கிறேன். பிகாஸ் சென்ட்ரி டெஃபினட்டாக கொண்டு போய் கேஜில் தான் அடைக்க போகிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிளான பவராக இருக்கார். அவர் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது, அன்பிரிடிக்டபிள் இருக்காருன்ற காரணத்தினாலே நிச்சயமாக அவர் வந்து இப்போதைக்கு இந்த டீமில் நம்ம எடுத்துக்க வேணாம். இப்போதைக்கு பேசிக்காக யூஎஸ் ஏஜென்ட், அதுக்கப்புறம் பக்கி, ரெட் கார்டியன், எலினா பெலோவா, கோஸ்ட், இவங்க தான் இப்போதைக்கு நியூ அவெஞ்சர்ஸ் டீமா இருக்காங்க. ஸோ இந்த டீமை சோலோ பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோல பார்க்க போறோம். அதுக்குன்னு எடுத்தோடனே சூப்பர்மேனு அப்படின்லாம் நம்ம எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து நிறுத்த போறது இல்லை. பிகாஸ் சென்ட்ரியோட அவங்க என்ன ஃபைட் பண்ணாங்களோ அதுதான் அந்த மாதிரியான ஓபி கேரக்டர்ஸோடையும் அவங்களோட அவுட்புட்ஸ் கிடைக்கும். அதனால ஓரளவு டஃப் கொடுத்து ஃபைட்டு போய் ஜெயிக்கக்கூடிய சோலோ கேரக்டர்ஸ் யார் அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது கிரில்லின். ஸோ கிரில்லினை பார்த்தோன்னா அவனோட உருவத்தை வச்சு நீங்கள் ஒரு சின்ன இடம் போடலாம். லைக் இவன் எப்படி வந்து 5 பேர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், இவங்கெல்லாம் வந்து ஒரு அசாசின் கில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லலாம். பட் இவர் வந்து ப்ரொஃபஷனல் ஃபைட்டர். மாஸ்டர் ரோஷியோட ட்ரைனிங் மூலமாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டராக அவர் வந்து ரெடியாக இருப்பார். வித்தவுட் எனி ஸ்பெஷல் பவர்ஸ் அவர் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்லேயே பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. அதை தாண்டி அதை இன்னும் ஸ்பெஷல் பண்ணுற விதமாக அவருக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸும் இருக்குது. லைக் அவரும் காமேஹாமேஹாவை யூஸ் பண்ணியிருக்காரு. டிஸ்ட்ரக்டோ டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க் ஒன்று யூஸ் பண்ணுவார். அதை வச்சு அடிச்சா மொத்தமாக காலி, கிட்டத்தட்ட மலையவே பொழந்திருப்பாரு அந்த ஒரு டிஸ்கை யூஸ் பண்ணி. இது வந்து கீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க டிராகன் பால் யூனிவர்ஸ்ல. அந்த ஒரு எனர்ஜியை வச்சு பண்றதா இது. அந்த எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்ணும்போது டெஃபினட்டா இங்க இருக்கக்கூடிய நியூ அவெஞ்சர்ஸ் யாருமே பொழைக்க மாட்டாங்க. முக்கியமா அந்த டிஸ்ட்ரக்டோ டிஸ்க் மட்டுமே போதும், போட்டாங்கன்னா பொழந்துட்டு போயிடுவாங்க. ஒரே போலதான் எல்லாருமே காலி. பிகாஸ் இவங்க ஒன்றும் சூப்பர் மேன் சென்ட்ரி லெவலுக்கு ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து கிரில்லின்ட்ட இவங்க வந்து டிஃபீட் செய்யப்படுவாங்க. லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ராக்லி. ராக்லியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் தான். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல எந்த அளவு ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணுமோ தயாரா இருப்பான். அதை தாண்டி அவனுக்கும் ஒரு சில ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்கு. லைக் இன்னர் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பவர்ஸை வந்து அன்லாக் பண்றது. அது மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் கேட்ஸ் ஓபன் பண்றது மூலமா இன்னும் பவர்ஃபுல்லா அவரோட மூவ்ஸ், அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே அதிகரிக்கும். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்லேயே இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட்லி அந்த ஒரு மெயின் 3 சீரம் போட்டிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்களா, இந்த 3 பேரையுமே அசால்ட் பண்ணிடுவாரு. தென் இதை தாண்டி எலினா பெலோவா ஒண்ணுமே கிடையாது. கோஸ்ட் மேபி டஃப் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இவர் இன்னர் கேட்ஸ் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா மின்னல் வேகத்துல அவரோட அந்த ரிஃப்ளெக்ஸஸ் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். அவங்க கண்ணை சிமிட்டி யோசிக்கிறதுக்குள்ள இறங்கி அட்டாக் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம வந்து காராவோட ஃபைட்ல பார்த்துருப்போம். அப்படி இன்ஸ்டன்ட் அட்டாக்ஸ்லாம் பண்ணும்போது நிச்சயமா கோஸ்ட்டுமே பங்குன்னு வாங்குவா. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா நியூ அவெஞ்சர்ஸ் நம்ம ராக்லி முன்னாடி தாங்கவே மாட்டாங்க. முக்கியமா 4-3 இன்னர் கேட்டுக்கெல்லாம் அப்புறம் நிக்கவே முடியாது. இதில் 6ஆவதா இருக்கிறது மங்கி லூஃபி. லூஃபி எந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்றது ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு நிச்சயமா தெரியும். டெவில் ஃப்ரூட் யூசர் அவர் சாப்பிட்ட அந்த கமி ஃப்ரூட் மூலமா அவரோட பாடி மொத்தமும் எலாஸ்டிக் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. இதன் மூலமா அதை பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் அவரை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலுமே அதை ஈஸியாக அவர் டேக்கிளும் பண்ணுவாரு. அது அவருக்கு அந்த அளவு பெயின்ஃபுல் ப்ராசஸாகவும் இருக்காது. அதை அசால்ட்டாக ரிஃப்ளெக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாரு. இது மூலமா நிறைய ரிட்டர்ன் அட்டாக்ஸும் பண்ணியிருக்காரு. லைக் பலூன் மாதிரி மாறுவாரு, கையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாரு, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுவாரு. இது மாதிரி அவருக்குன்னு தனிப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. வித்தவுட் கியர் பவர்ஸை ஓப்பன் பண்ணாம இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா கன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். ஒருவேளை கியர் பவர்ஸ்லாம் அன்லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா நிச்சயமா யாரா இருந்தாலும் சரி நிக்க முடியாது. என்னதான் சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து போட்டு வந்து 3 பேர் இருந்தாலுமே நிச்சயமா அவங்கள எல்லாத்தையும் அசால்ட் பண்ணிடுவாரு. முக்கியமா 2வது 3வது கியர்லாம் போகும்போது யாருமே நிக்க மாட்டாங்க. முக்கியமா எலினா பெலோவெல்லாம் இன்சியலாவே வந்து அடி வாங்கிட்டு போயிருவாங்க. கோஸ்ட்டு கிட்டத்தட்ட அப்படிதான். கோஸ்டோட பவர்ஸை பொறுத்தவரை என்னன்னா அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அவங்களால பேய் மாதிரி உள்ள போயிட்டு வர முடியும். ஃபைட் பண்ணும்போது ஒருத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுவுமே ஹியூமன்ஸ்டா தான் அது வந்து செல்லுபடி ஆகும். ஒரு அளவு ஹியூமனை தாண்டி சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் இருக்கிறவங்கட்டெல்லாம் அது வந்து செல்லுபடியே ஆகாது. கழுத்தை பிடிச்சி நெருக்கி போட்டுறாங்க சிக்கனா. அப்படி பார்க்கும்போது கோஸ்ட் என்னதான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு அது இதுன்னு அட்டாக் பண்ணாலுமே லூஃபி அது வந்து அந்த அளவு ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. கியர் பவர்ஸ்லாம் ஓபன் பண்ணிட்டா நிச்சயமா சொல்ற மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் முடிச்சு விடுற மாதிரி கோஸ்டையுமே சிம்பிளா டிஃபீட் பண்ணிடுவாரு. 5ஆவதா இருக்கிறது யூஜி இட்டாதோரி. யூஜி இட்டாதோரியோட இனிஷியல் பவர்ஸே ஒரு நார்மல் ஹியூமனோட ஒரு 2% அதிகமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இவர் வந்து ஜுஜுட்சு கைசன் அந்த ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் போட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சோல்ஜர் பவர் இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து எந்த விதமான அந்த ஒரு கர்ஸ் எனர்ஜி இல்லாம கர்ஸ் டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சுக்காமலே ஷார்ட் புட் பாலை எவ்வளவு ஃபாஸ்டா தூக்கி போறதா இருக்கட்டும், எவ்வளவு ஸ்பீடா ஓடி வரதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வச்சு டீஸ் பண்ணிருப்பாங்க. இவர் வந்து ஒரு நார்மல் பர்சன் கிடையாதுன்ற மாதிரி.
அப்படி பார்க்கும்போது வித்தவுட் பவர்ஸே டெஃபினட்டா சூப்பர் சோல்ஜர்ஸ் கூட வந்து 1-to-1 சண்டை போடுறது அளவுக்கு இவருக்கு வந்து டேலண்ட் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா எலினா பெலோவா அண்ட் கோஸ்ட்டை இவரால் சமாளிக்கவும் முடியும். இது மட்டும் இல்லாம இவர்கிட்ட பஞ்சிங் பவர்ஸ் இருக்கு. லைக் இவர் வந்து ஜுஜுட்சு கைசன்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல முக்கியமா இப்போ ரீசெண்டா அந்த மாங்காஸ்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா இவரோட ஃபிஸ்ட் ஒரு அயன் ஃபிஸ்ட் அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா சுக்குனாவை எதிர்த்து சைமல்டேனியஸா இவர் எவ்வளவு பஞ்சஸ் வச்சிருப்பாரு அவரோட பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக்கை வச்சு. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தென் இது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக், டொமைன் எக்ஸ்பான்ஷன், இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா யூஜி டாதரையுமே இவங்கள சோலோ பண்ணுவாரு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது ஹோம்லேண்டர். ஸோ ஹோம்லேண்டருமே கிட்டத்தட்ட சூப்பர்மேன் லெவல் பவர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் அந்த அளவு பவர்ஸ் கிடையாது. தென் சென்ட்ரி லெவலுக்குமே இவர் வந்து ஈக்குவல் கிடையாது தான். இருந்தாலும் நிச்சயமா இவரோட லேசர் அதுவே வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். தென் அது மட்டும் இல்லாம சூப்பர் சோல்ஜர் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம பக்கி, ரெட் கார்டியன், ஜான் வாக்கர், ஸோ இவங்க லெவலுக்கு இவர்கிட்டயுமே இருக்கு. அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை வச்சு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல நிச்சயமா அவங்களோட ஃபைட் கொஞ்சம் இன்டென்ஸா போகலாம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பவர் இருக்கு, லேசர் பவர்ஸ் இருக்கு, ஹீலிங் எபிலிட்டியும் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஹீலும் ஆயிருவாரு. இவரை வந்து மோஸ்ட்லி டேமேஜ் பண்ண முடியாது. இவரோட ஸ்கின்னை அப்படி ஒருவேளை டேமேஜ் ஆனாலும் செவந்தாலும் அது உடனே ஹீலும் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இவர் வந்து அசால்ட் பண்ணிடுவார். அதுதான் உண்மை. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது பேட்மேன். ஸோ பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித சூப்பர் சோல்ஜர் சீரமும் அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் தான். ஆனால் இந்த டீமை பொறுத்தவரையும் 3 சூப்பர் சோல்ஜர் சீரம் போட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் கோஸ்ட்னு சொல்லக்கூடிய சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பேட்மேன் மாதிரி ஒரு ஹியூமன் வராருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பேட்டில் எந்த அளவு டஃபாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு. பட் எஸ், பேட்மேன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பேட்மேன் வந்து ஒரு கிரிமினாலஜி பேஸ்டான ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு அந்த கிரிமினாலஜி மைண்ட் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா நியூ அவெஞ்சர்ஸ் இவங்களை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பிளானோட பேட்மேன் இறங்கினா காலி. ஏன்னா எவ்வளோ பவர் இருக்கக்கூடிய சூப்பர்மேனே சோலோவா அவரோட வீக்னஸை வச்சு அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பாரு. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சரி, இது மட்டும் இல்லாம காமிக்ஸ்ல டார்க் சைடை போட்டு பொழந்து கட்டி இருப்பாரு. எவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னாலஜிஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஏன் காட்ஜிலாவே எடுத்து சண்டை போடுற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்தது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ரோபோட்டை கிரியேட் பண்ணி காட்ஜிலா கூட ஃபைட் பண்ண ரெடியா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே தயாரா எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவருக்கு பவர்ஸ் இல்ல, பட் அந்த மைண்ட் தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேஜர் பவரே. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது மூன் நைட். ஸோ மூன் நைட் இது கிட்டத்தட்ட ஒரு டைப் ஆஃப் காடோட பவர் தான். கான்ஷியஸ் சொல்லக்கூடிய அந்த காடோட சர்வெண்டா தான் இங்க மூன் நைட் வேலை செய்வாரு. கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் அவருக்கு இருக்கு. அவரோட அட்டாக்கிங் ஸ்கில், எபிலிட்டி, ஹீலிங், ஜெனரேஷன் இது எல்லாமே காட் லெவல் பீயிங்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பவர்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது இங்க தண்டர்போல்ட்ஸ் டீம், அதாவது நியூ அவெஞ்சர்ஸ், இவங்களோட எந்த ஒரு அட்டாக்ஸும் இவரை வந்து மேஜரா பெருசா பாதிக்காது. தென் இது மட்டும் இல்லாம இவரோட அட்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கவுண்டர் அட்டாக்கும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து மூன் நைட் சீசன்லயே பார்த்திருப்போம் எந்த அளவு இவர் வந்து பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத. கிட்டத்தட்ட மேஜிக்கல் பவர்ஸ் மூன் நைட் கிட்ட இருக்கு லைட்டா. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நியூ அவெஞ்சர்ஸை இவர் சோலோ பண்ணுவாரு. தென் ஒருவேளை இவர் டிஃபீட் ஆகிற பட்சத்தில் நிச்சயமா கான்சுவே இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம மூன் நைட் சீசன் 1ல பார்த்திருப்போம். அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இவங்களை வந்து சோலோ பண்ணிடுவாரு. ஸோ ஃபைனலி லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஷாங்ஷி. ஸோ ஷாங்ஷி லெஜெண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸ் அந்த ஒரு படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவர்கிட்ட மெயின் பவர் சோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ரிங்ஸ் தான். இந்த 10 ரிங்ஸை வச்சு அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஷாங்ஷியோட 10 ரிங்ஸ் முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன்னா அது இருக்கிற முறையும் அவர் தான் மோஸ்ட்லி பவர் அண்ட் சுப்பீரியர். 10 ரிங்ஸே இல்லாமல் நியூ அவெஞ்சர்ஸோட இறக்கி விட்டிங்கன்னா எலினா பெலோவா அண்ட் மற்ற சூப்பர் சோல்ஜர் சீரம்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல டயர்டாகாமல் ஃபைட் போட்டு ஓரளவு தன்னை தற்காத்து லெவலுக்கு இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஃபைட்டர் தான். பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவை கொண்டவனா பழி வாங்கணுன்றதுக்காக அவங்க அப்பா ஈவரக்கமே இல்லாம ராத்திரி பகலமா எந்த அளவு ஒரு டெரிஃபிக்கான ட்ரைனிங் கொடுத்து அவர் வந்து ஒரு பெஸ்ட் அசாசினா சேஞ்ச் பண்ணிருப்பாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பிளாக் விடோஸ்க்கு என்ன நடந்ததோ அது மாதிரியான ஒரு ட்ரைனிங் தான் ஷாங்ஷிக்குமே நடந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது 10 ரிங்ஸ் இல்லாம அவரால் சமாளிக்க முடியும். அதே நேரத்தில் 10 ரிங்ஸ் இருந்தா அது இன்னும் பெரிய மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியா நியூ அவெஞ்சர்ஸ் இவரால் டிஃபீட் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தென் இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.